எல்லாரும் என்னை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. நான் சாட்சி சொல்லிட்டு இருந்தேன். சொல்லும் போது ஸ்டேஜ்லேருந்து இல்லை சொன்னாங்க, பிழைத்திருந்து என் நாமத்தை நீ பிரஸ்தாவப்படுத்துவேன். தண்ணி அடிச்சா கூட என் காலு கையெல்லாம் வலிக்கும். நான் வைராகியத்துக்காக ஓடி வந்தேன். என்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டேனோ, உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு நான் குதிக்கிறேன், நடக்கிறேன், எந்திரிக்கிறேன். உட்காரும் போது குளிக்கிறது கூட பைப்பை பிடிச்சிட்டு தான் உட்காருவேன். இதை என் வீட்டுக்காருக்கோ என் பிள்ளைக்கோ நான் சொன்னதே இல்லை. என்னைக்கு ஸ்டேஜ்ல இருந்து ஆண்டவர் என் பிள்ளை மூலியமா சொன்ன வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து நான் இப்போ 5 கிலோ கூடி இருக்கேன். என் வீட்டுக்கார் சாட்சி. நீ என்ன சத்து வச்சுட்டியே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னோட இருக்கிறவர் பெரியவர், எல்லாத்துலேயும் இதுலேயும் மேன்மையான காரியங்களை என்னோட இருந்து செய்வான்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நான் ப்ரே பண்ணும்போது என் பிள்ளை அதே வார்த்தையை தந்தாங்க. அதே போல கர்த்தர் என்னையும் நடத்துவார், இந்த கூட்டத்தை பெருக செய்வார். விசுவாசத்துக்காக தான் நான் என்னை எல்லாருக்கும் சரீரம் தான் முக்கியம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எனக்கு 53 ஆகுது. நான் ரொம்ப ஒரு 2017 எனக்கு சுகர் வந்துருச்சு. ஆனால் விசுவாசத்தினால இதுவரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் திரும்பி போவே இல்லை. அந்த ஒரு தடவை போனது தான். எல்லாரும் சொன்னாங்க, போய் அதை பாரு இதை பாருன்னு. ஆனால் என் தேவன் என்னோட இருக்கிறான். ஆனால் ரொம்ப பலகீனா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னைக்கு அந்த வார்த்தை வந்ததோ அதுல இருந்து நான் உண்மையிலே சொல்றேன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்னோட இருக்கு. அதற்காக நீங்க எல்லாம் விசுவாசிங்க. எதனாலும் விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. முடியாத பட்சத்துல பிரதர்கிட்ட நீங்க கால் பண்ணுங்க. நிச்சயம் எந்த நேரத்திலையும் உங்களுக்காக திறப்புல நிற்க. இந்த 21 நாள் நமக்காக தான். தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு கர்த்தர் நம்மளுக்குன்னு ஒரு பிள்ளைய ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க பெற்ற நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லுங்க. வர்றாங்க வரல ரெண்டாவது, நிச்சயம் கர்த்தர் தொடுவார். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லி கூட்டு வந்தேன். ஏன்னா நம்ம பெற்ற இன்பத்தை அவங்களும் பெறணும். நிச்சயம் கர்த்தர் இந்த இடத்துல மகிமையான காரியத்தை செய்வா. இந்த இடத்துல நிக்க கூட இடம் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து, எப்படி மோசையின் காலத்துல காடைகள் வந்து கடந்ததோ அதே போல இங்க ஆத்துமாக்களின் காடைகள் வரும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் திறப்புல நின்று ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைக்கு பலனோட இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்னை சாட்சியா நிறுத்தின என் தேவனுக்கு கொடா கொடி நன்றி, ஸ்தோத்திரம்.